வெல்கம் டு கைரளி. முளைக்க போட்ட வெள்ளரி விதை நல்லா வளர்ந்துருச்சு, நல்ல நாற்றாயிருச்சு. அதை பேட்ரி பெட்டியில் போட்டு நான் வளர்த்தலான்னு பார்க்குறேன். என்னோடய எல்லா செடிகளுமே பேட்ரி பெட்டியில் தான். களை பறிக்க வர்றவங்க தோட்டத்தில் வேலை செய்ய வரவங்க தரையில் வச்சா அதை பிச்சு கீறி போட்டுருவாங்க, பிடுங்கி போட்டுருவாங்க. மண்புழு ஒன்று. அதனால் நான் பேட்ரி பெட்டியில் தான் வளர்த்தலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறேன். அதுக்கு அடியில் கொஞ்சம் பேப்பரை போட்டுட்டு தென்னை மரத்தோட பட்டை இருக்கும்ல, அந்த பட்டையை நான் உடச்சி இதில் அடியில் போடுறேன். அதுக்கப்புறமேலு அந்த தென்னை மரத்தோட எல்லா பாகங்களுமே இந்த செடிகளுக்கு நல்ல நனவை கொடுக்கும். அதனால் அது எல்லாமே இதுக்கு சேர்த்தலாம். இந்த மாதிரி இதுக்கு சேர்த்தலாம். இந்த மாதிரி செடி வளர்கிறதுக்கு நல்லது. அடுத்தது கூட்டின குப்பைகள் இருக்குமில்ல, இலைதழை நல்லது. அதுவும் காஞ்சது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ உள்ளது. அதனால் அதுவும் செடிகளுக்கு போடலாம். அந்த மாதிரி ஐட்டத்தையும் போட்டுட்டு அடுத்தது மண்ணை சேர்த்திடலாம். இந்த மண்ணில் சும்மா சாதாரண மண் தான், அதில் வேறு ஒன்றும் சேர்த்தலை, மண் தான் சேர்த்துறேன். தோட்டத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு மண்ணை சேர்த்திட்டு அது கூட கொஞ்சம் மண் நல்ல சூடாக இருக்குது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரலும் இனி கேரளாவில் நல்ல வெயில் தான். அப்புறம் இடையில ஒரு மழை பெய்யும். இன்னைக்கு காலம் மாறி மழை பெஞ்சதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியும் இப்போ கொஞ்சம் 2018 இந்த பெரிய வெள்ளம் வந்ததுலேருந்து காலநிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துகிட்ருக்கு. மண் நல்ல சூடாக இருக்கிறதுனால நான் இந்த தணிக்கிறதுக்காக டியூப்பு போட்டு தண்ணியை நல்லா ஊற்றி அந்த மண்ணோட சூடை ஆற வச்சுட்டேன். இனி இதுக்கு ஒரு சின்ன டானிக்கு, ஒரு மோடிகேரோட ஒரு ப்ராடக்ட்டு. அது ஒரு ஏக்கருக்கு ஒரு 15 ml 20 ml தான் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 10 ட்ராப்பு ஒரு பக்கெட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நான் இதில் ஊற்றி ஒரு சத்து மருந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அடுத்தது இது எரு, மாட்டு சாணகப்பொடி, அதுவும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாற்று நட்டு வைக்கலாம். ஃபஸ்ட்டு கொக்கோ பிட்லேருந்து விதை போட்டு அந்த குக்கீஸோட ஒரு இதில் தான் நான் நட்டி வச்சேன். கொக்கோ பிட்டு ஒரு குக்கீஸோட பாத்திரத்தில் தான் நான் விதை போட்டு வச்சுருந்தேன். அது வச்சு வளர்ந்து வந்தது ஒரு 3 4 நாற்று தான். அப்புறம் அதே விதைகள் முளைக்காம